ஹலோ! இன்ஸ்டன்ட் வெஜ் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாத டைமில் டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்றலாம். பேன் வச்சு ஹீட் ஆகிட்டதும் ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டதுமே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, நமக்கு தேவையான வெஜ்ஜஸ் பார்த்திங்கன்னா கேப்சிகம், கேபேஜ் அண்ட் கேரட். கேரட்டை பார்த்திங்கன்னா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கேப்சிகமும் கேபேஜும் நான் கையிலே கட் பண்ணிக்கிட்டேன் தின்னாக. நல்லா வதக்கிட்டு கூட பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணி லிட்டை போட்டு மூடி விட்டுருங்க. அது நல்லா ஆஃப் பாயில் ஆனக்கப்புறமா நம்ம அதை ஒரு பார்ட் அப்படியே ஒதுக்கி விட்டு நான் அதிலே எக் ஆட் பண்ணிட்டேன். எக்குக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்ச நேரம் அதையும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. அந்த பாயில் ஆகி வந்தக்கப்புறம் நல்லா ஸ்க்ராம்பிள் மாதிரி ஆனதும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீட்டு ரைஸ் தான் ஆட் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் சொன்னேன், நீ சாப்பாடு செஞ்சுட்டு என்ன செய்கிறதுனே தெரியலன்னா இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் அவ்வளோதாங்க. என்னோடய ஸ்டைலில் இன்ஸ்டன்ட் வெஜ் ரைஸு பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.